அன்பார்ந்த நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக பிறந்தார்? அவர் எதற்காக வாழ்ந்து காண்பித்தார்? அவர் எதற்காக மரித்தார்? அவருடைய உயிர்த்தெழுதலின் காரணம் என்ன? இவைகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டுமா? இதோ உங்களுக்காக நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நன்னாளிலே மூல உபதேசங்களை படிக்கவும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திக்கவும் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் 12வது கோட்பாடை கற்றுக்கொண்டிருக்கிறோம், திருச்சபை. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம்ம மத்தியில போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷ்வா அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க. பாஸ்டர் சார்ல்ஸ் தோத்திரம். பாஸ்டர் ஜாஷ்வா தோத்திரம். நம்ம சபையை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம் பாஸ்டர். 12வது கோட்பாடு. பாஸ்டர் ஜாஷ்வா, ஒரு சபை என்றாலே பல அங்கத்தினர்களை கொண்டதான் ஒரு சபை. தொழுகை செய்கிறார்கள். இப்போ அந்த தொழுகையில் அந்யோன்யம் என்கிற ஒரு சாரமும் அதில் இணைந்திருக்கிறது. இப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு அந்யோன்யம் என்னென்ன நன்மையை பயக்கிறது? ஓகே, நம்ம கடந்த நிகழ்ச்சியிலேயே படிக்கும் பொழுது தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு நன்மை என்று பார்க்கும் பொழுது அது நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவையும் அதே போல் சக மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவையும் மேம்படுத்துகிறது என்பதை நம்ம பார்த்தோம். அதை ஒரு வசனத்தை படித்து இதற்கான காரியங்களை தொடர்ந்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். 1 யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 6, 7 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 6வது வசனம் நமக்கு அழகாக சொல்லுது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இருளிலே நடந்தால் நம்ம பொய்யனாக இருப்போம்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவோட யாரெல்லாம் அந்நியோன்யமோட ஐக்கியத்தோடு இருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோமோ அவங்க உண்மையாகவே ஒளியில் நடக்கிறவர்களாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபெல்லோஷிப் வித் அதர் பீப்புள், அதர் ஃபெல்லோ பிலீவர் அது கண்டிப்பாக இருக்குன்னு வசனம் சொல்லுது. அவர் ஒளியிலே இருக்கிறது போல் நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஐக்கியமானது, இந்த ஒரு உறவு, நம்ம சக விசுவாசிகளோடு இருக்கிற ஒரு உறவானது எந்த விதமான நன்மைகளை எல்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்கிறது. நம்ம ப்ராக்டிக்கலாக பேசும்போது நிறையா காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்கும்பொழுது 133வது சங்கீதத்தில் 1வது வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஸோ இந்த வசனம் அழகாக நமக்கு சொல்லுது, அது கொடுக்குற மிக மேலான ஆசீர்வாதம் இன்பம், நன்மை. இந்த ஒரு சந்தோஷமான இன்பமான உணர்வானது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம சகோதரர்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது. சகோதரர் என்று சொல்லும் பொழுது நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அப்பான்னு கூப்பிடுறோன்னா, யாரெல்லாம் பிதாவை அப்பான்னு கூப்பிடுறாங்களோ எல்லாரும் நமக்கு சகோதரர்கள் தான். அவங்க எல்லாரும் ஒருமித்து அந்த ஒருமனப்பாடு, அந்த ஐக்கியம் என்பது இருக்கும்பொழுது தான் அந்த இன்பமும் அந்த நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதை எதோடு ஒப்பிட்டு இந்த சங்கீதக்காரன் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். இந்த தைலத்தை குறித்து நம்ம லேவியராம புஸ்தகம், யாத்திராம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இதனுடைய முறைமைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த தைலம் பரிசுத்தமானதுன்னு சொல்லுவார். ஸோ அப்போ இந்த சகோதர ஒற்றுமை, சகோதர ஐக்கியம் என்பது தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமானது. நமக்கு இன்பத்தை கொடுப்பது மட்டுமல்ல, தேவனுடைய பார்வையில் இது பரிசுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம 1 யோவானில் படிக்கும் பொழுது இதுதான் நம்ம ஒளியில் நடக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அந்யோன்யம் ஒரு ஏற்றதா இருக்கிறது. இது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பொய்யனா இருக்கிறோம்னு அந்த வசனம் சொல்லிருச்சு. ஸோ இந்த அந்யோன்யம் என்பது தேவனோடு நம்ம நெருங்கி ஜீவிக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய வாசல்களையும் திறந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது.
இந்த வாசலை நம்ம அடைச்சோம்னு சொன்னால் தேவனிடத்தில் போகிற எல்லா வாசலையும் நமக்கு நாமே அடைச்சிக்கொள்வதற்கு சமமாக இருக்கிறது. ஏன் இந்த ஆசாரியத்துவத்தை குறித்து இந்த 133வது சங்கீதத்தில் படிக்கிறோம்னு சொன்னால், ஆசாரியனுடைய உடையை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய அங்கியிலே அந்த மார்பதக்கத்தில் 12 கோத்திரங்களை குறிக்கக்கூடிய 12 கற்கள் இருக்கும். அந்த 12 கற்கள் அதோடு சேர்த்து ஒனெக்ஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, கோமேதக கற்கள். அதில் பார்த்தோன்னா கூட அந்த 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் நாமங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ இஸ்ரவேலர் என்று சொல்லும் பொழுது அந்த 12 சகோதரர்கள் அந்த கோத்திரங்கள் உள்ளடக்கி அவர்கள் ஒருமித்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த தைலமானது அதன் வழியாக இறங்குகிறது. அந்த பரிசுத்தம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. இது எல்லாவற்றையும் குறிப்பதாக இந்த 133வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை புதிய எருசலேமில் நம்ம பார்க்கும் பொழுது 12 வாசல், அங்கே 12 கோத்திரங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கும், 12 அப்போஸ்தலர்கள். ஸோ ஆண்டவர் இந்த ஒற்றுமை ஒருமனப்பாடு எல்லாரையும் உள்ளடக்கினதாகத்தான் தேவனுடைய பரலோகத்தையும் அவருடைய சபையும் வைத்திருக்கிறார். இந்த அந்யோன்யம் என்பது இல்லை என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஆவிக்குரிய நன்மையும் நமக்கு கிடைக்காமல் இருக்கும் என்பது தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. நிச்சயமா பாஸ்டர். அதாவது ஒரு மனுஷன் தேவனோடு கூட இணையும் போது எப்படி ஒரு சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்கிறானோ, அதே விதமாக மனுஷனோடு பிற சகோதரர்களோடு கூட ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தும் போது அவன் அதே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு தேவனுடைய குணத்தை அடையும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அடைகிறான். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ ஒரு நடைமுறைக்கான ஒரு கேள்வி பாஸ்டர். இப்போ அந்யோன்யம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப் அப்படின்றோம். இப்போ ஃபெலோஷிப் வந்து விதவிதமாக இருக்குது. இப்போ ஒரு நாள் பயணம் போகிறாங்க, ஒரு 10 பேர் ஒரு 30 பேர் சேர்ந்து போகிறாங்க ஒரு சபையாக, இல்லை ஒருவேளை உணவுக்காக ஒன்று சேர்றாங்க, இல்லை ஏதாவது வேதாகம நிகழ்ச்சிக்காக ஒன்று சேர்றாங்க. இப்போ இந்த அந்யோன்யம் அப்படின்னு பார்க்கும்போது சிலருடைய வாழ்க்கையில் அந்த அந்யோன்யத்திற்கு இடமே இல்லாதது போல எதை தான் நடத்தினாலும் சபையில் ஒரு அங்கமாக இருப்பாங்க. ஆனால் இந்த அந்யோன்யத்தை உண்டாக்கும் அம்சங்களில் பங்கெடுக்காமல் இருப்பாங்க. இந்த பங்கெடுக்காமல் இருப்பதற்குரிய ஆபத்து என்னவா இருக்கும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு சகோதரி வந்து சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு மனஸ்தாபத்தின் நிமித்தமாக சும்மா அப்படி வருவாங்க போவாங்க, ஈடுபாடு இருக்காது. அந்த மனஸ்தாபம் கொஞ்சம் பெருகினதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக சர்ச்சுக்கு வராமலே ஆயிட்டாங்க. பாஸ்டரும் பார்த்தாரு, இந்த அம்மாவுக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டில் சந்திக்க போனார். அவங்க நல்லா சமைச்சிட்டு இருந்தாங்க, விறகு வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. விறகு கட்டையில் ஒரு கட்டை எடுத்து வெளியே வச்சா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அம்மாவும் பார்த்துட்டே இருந்தாங்க. பாஸ்டர் வந்தார், ஒரு விறகு கட்டையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டார். அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சிருச்சு. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று ஊழியத்தில் ஈடுபடுத்தி கொள்ளாமல் நான் வருகிறேன், நான் மாத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்வார்களே என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த அனல் அவர்களுக்குள்ளாக குறைந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆனால் எப்போ போதகரோடு இணைந்து சபை மூப்பர்களோடு இணைந்து சபைக்கான திட்டங்களிலே இவர்களும் தங்களுடைய பணம் மாத்திரம் கிடையாது, தங்களுடைய ப்ரெசன்ஸ், அதாவது நானும் வரேன் பாஸ்டர், ஒரு ஏழையை சந்திக்கிறீங்களா, திக்கற்றவர்களை சந்திக்கிறீங்களா, அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஜெபிக்க போகிறீங்களா, நானும் வருகிறேன் என்று சொல்லி அதில் பங்கு கொள்ளும் பொழுது இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தனிப்பட்ட நபருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மேன்மை அடைகிறது. அதிலே இவங்க போய் பார்க்குறாங்க இல்லையா, அந்த கைவிடப்பட்ட அந்த விசுவாசியுடைய நிலையும் கர்த்தருக்குள்ளாக பலப்படுகிறது. இப்போ இதில் என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, நம்ம எல்லாரும் இணைந்து ஒரே சீராய் வளருகிறதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு திட்டம்தான் இந்த சபை, இந்த அமைப்பு, இவைகள் எல்லாம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த அடிப்படையில் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். நிச்சயமா அழகாக சொன்னீங்க. அதாவது அந்யோன்யத்தில் நாம் பங்கெடுக்காமல் தனித்து நிற்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமான பின்னடைவை நாம் அடைகிறோம். இப்போ ஒரு சபை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சபை தேவன்தான் ஏற்படுத்தினார், அந்த சபையை ஆண்டவர் பாதுகாக்கிறார், நடத்துகிறார் என்பதற்கு நாம் என்னென்ன வழிகளில் புரிந்து கொள்ளலாம்? ஒரே ஒரு இதை வந்து அடையாளத்தை கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு கற்பித்ததை நீங்கள் போய் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு சொல்லணும், கற்பிக்கணும். கற்பிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர்களும் அதை கை கொண்டு நடக்கும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கள். இதை தான் வந்து காஸ்பல் கமிஷன் அல்லது சுவிசேஷ கட்டளை என்று சொல்லுகிறோம். கடைசியாக அவர் பரமேறுகிறதற்கு முன்பாக அவருடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை இதுவே. இதை வந்து மத்திய 28ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 20வது வாக்கியத்தில் இதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு மேலே உள்ள வாக்கியத்தை நீங்கள் நல்லா வாசிங்கன்னா 18லேயே அவர் சொல்லிடுவார்,
இந்த உலகத்துல சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர் இந்த மனுகுலத்திற்காக அவர் இறங்கி வந்தது மாத்திரமில்லாமல், உபதேசம் பண்ணது மாத்திரமில்லாமல், நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வார்த்தையை கிறிஸ்து எப்ப சொல்றாரு அப்படின்னா, அவர் மரித்து உயிரோடு எழும்பின பிறகு, நான் இந்த உலகத்திற்காக ரத்தம் சிந்தினபடினால் சகல அதிகாரமும் யார் கையில திரும்ப வந்துருச்சு? ஏன் கையில வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, ஆதாம் பாவம் செய்ததும் அந்த அதிகாரத்தின் இழந்து யார்கிட்ட கொடுத்துட்டான்? சத்ருவுக்கு கீழ்ப்படிந்ததுனால உலகம் சத்ருவின் கையிலே போயிருந்தது. ஆனால் அதை மீண்டுமாக ஆண்டவர் தம் வசம் திருப்புகிறார். இந்த திருச்சபை அவருக்கே உரியது என்று பார்க்கிறோம். இதற்கு ஒரே ஒரு வழி தான் கொடுத்தார். அதில் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னா, எப்படி இயேசு பிதாவின் வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு நடந்தாரோ அதே போல நாம் நடக்க வேண்டும். அதை மத்தேயு 4:4 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் பிரிஞ்சு இருக்கிறாங்க? ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரே சர்ச் தான் இருக்கணும் இன்னைக்கு கிரைஸ்டுக்கு. ஆண்டவருடைய கற்பனையை முழுசாக கை கொள்கிற சபை. ஆனால் இன்னைக்கு வெவ்வேறு சபைகள் இருக்கிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இஷ்டமானதை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் கடிந்து கொள்ளுதலாக இருக்கும்போது அல்லது கஷ்டமாக இருக்கிறது போல இருக்கிறத அவங்க என்ன பண்ணிடுறாங்க? விட்டு விடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு நிறைய மார்க்க பேதங்கள் இருக்கு. இல்லை அப்படின்னா ஒரே நிர்வாகம் தான், ஒரே சபை தான் ஆண்டவர் ஏற்படுத்தினது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நிச்சயமா அழகாக சொன்னீங்க. பாஸ்டர் ஜாஷுவா, இப்போ ஒரு சபையில் தெய்வீக நியமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில நியமங்களை கடைபிடிக்கிறார்கள். அந்த நியமங்கள் ஒரு விசுவாசியினுடைய வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது? ஓகே, இந்த நியமங்கள் என்று பார்க்கும் பொழுது சபைக்கு என்று அநேக நியமங்கள் இருந்தாலும் 2 மிக முக்கியமான நியமங்கள் ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. நம்ம கடந்த சில எபிசோடில் பார்க்கும்போது, ஒரு சபையின் அங்கத்தினராக சேர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிப்பதை வெளிப்படையாக அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். தேவன் கொடுக்கக்கூடிய முதல் நியமம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற 28ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, முதல்ல சீஷராக அவர்களை உபதேசத்திலே வழி நடத்தி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்வதை ஞானஸ்நானத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். சபையில் இருக்கக்கூடிய இன்றியமையாத நியமங்களில் முதலாவது நியமம் என்ன அப்படின்னு சொன்னால் ஞானஸ்நானம், பேப்டிசம். ஒரு சபைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய தெய்வீக நியமங்களிலே மிக முக்கியமான முதன்மையான நியமம் என்ன அப்படின்னு சொன்னால் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தோடு சபைக்கு தேவன் கொடுத்த நியமம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. தேவன் அதோடு 2வது நியமமாக ஞானஸ்நானம் பெற்று பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களாக வருகிற இந்த விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்த ஒரு மாதிரியை நமக்கு 2வது மிக முக்கியமான நியமமாக கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 24வது வசனம், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 2வது நியமமாக சபைக்கு தேவன் செய்ய வேண்டும் என்று கொடுத்திருக்கிற நியமம் என்ன அப்படின்னு சொன்னால், திருவிருந்து, நற்கருணை, பலவிதமான பெயர்கள் நம்ம குறிப்பிடுறோம். கர்த்தருடைய கடைசி விருந்து ராபோஜனத்தில் அவர் சொன்ன இந்த நியமத்தை, நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று 2வது நியமமாக கொடுத்திருக்கிறார். இந்த 2 நியமங்களும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாததாக இருக்கிறது. சபைக்கு தேவன் கொடுத்த தெய்வீக நியமங்களிலே இந்த 2 நியமங்களும் மிக முக்கியமான நியமங்கள். அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். தேங்க்யூ. பாஸ்டர் சார்ல்ஸ், ஒரு சபை அல்லது ஒரு ஸ்தாபனத்திற்கும் அந்த சபை ஸ்தாபனத்தில் அந்த சபையில் இருக்கக்கூடிய இந்த நியமங்களுக்கான நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன? உண்மையிலேயே தேவன் இந்த நியமங்களை ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? மெயினான பர்பஸ் என்னன்னா, இப்போ நமக்கு தெரியும், நம்மை மீட்கிறதற்காக கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார் என்று பார்க்கிறோம். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த காஸ்பல் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதியார்களுக்கும் என்ன பண்ணப்படணும்? சொல்லப்படுவேன். பிரசங்கிக்கப்படணும். அதை சும்மா சொல்லலை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அந்த வாக்கியத்தில் இங்கே சொல்கிறார் பாருங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதியார்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்ன பண்ணும்? முடிவு வரும். அப்படின்னா அது ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து வந்தார்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. சாத்தானையும் அவனுடைய தேவதூதர்களையும் ஆண்டவர் பனிஷ் பண்ணுறாரு. பிற்பாடு நம்ம எல்லாரையும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறார். இந்த மேன்மை நமக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில், அதாவது கிறிஸ்துவனுடைய பரமேறுதலுக்கு பிற்பாடு ஒரு மகத்தான ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அந்த பர்பஸை எப்படி அவர் நிறைவேற்றுறார்னா, நம்ம தனியாக போகக்கூடாது, காத்திருக்கணும். அப்போஸ்தலர்கள் எப்படி மேலறையிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தரித்து கொண்டு புறப்பட்டு போனார்களோ, அதே போல நாம் இந்த ஊழியத்தை தனியாய் செய்ய முடியாது. எப்படி பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரரை ஆவியினால் நிரப்பினாரோ, அதே போல நம்மையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் பொழுது இந்த சுவிசேஷத்தை நம்மால் வல்லமையாக பிரசங்கிக்க முடியும், சாட்சியாய் பிரசங்கிக்க முடியும். இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சாட்சி இருக்கா என்பதை நாம் கவனிக்கணும். எப்பவுமே விசுவாசம் அப்படின்னா அந்த விசுவாசத்தோட கிரியை என்ன பண்ணணும்? ஒத்து போகணும். சொல்கிற வார்த்தை ஒன்று இருக்குது, செய்கிற செயல் ஒன்று இருக்குது அப்படின்னா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? மனம் திரும்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நாம் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்து காண்பிக்கும் பொழுது இவர்கள் உண்மை கிறிஸ்துவர்கள் என்று நம்முடைய அன்பினால் அவர்கள் இழுக்கப்பட்டு வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமா பாஷா. அப்போ தேவன் நம்முடைய சபைக்கு அவர் கொடுத்திருக்கிற நியமங்களுக்கான மெய்யான நோக்கம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, இயேசுவோடு சேர்ந்து அவருடைய ஊழியத்தில் பங்கெடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்தந்த நியமங்களை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரமேறுதலுக்கு பிறகு தேவன் அவருடைய சபையை எவ்வாறு வழி நடத்துகிறார், அல்லது சபையினுடைய நிர்வாகத்தை எப்படி நடத்துகிறார்? சபையினுடைய நிர்வாகம் அவசியமா என்று சிலர் கேள்வி கேட்பாங்க. சபை இருக்குது, ஆண்டவர் இருக்கிறார், எதற்கு இந்த நிர்வாகம், எதற்கு இந்த அமைப்புகள்? ஆமாம், எதற்கு மேலே இருக்கிற தலைவர்கள், எதற்கு நம்ம போதுமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பரமேறுதலுக்கு பிறகு சபையை தேவன் வழிநடத்தின விதம் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர்கள் முதலாவது செய்த காரியத்தை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். நிர்வாக ரீதியாக அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், யூதாஸ் இருந்த இடத்துல வேறொரு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுப்பது மிக அவசியம் என்று பேதுரு பிரசங்கம் செய்வார். ஸோ அந்த போர்டு, அந்த நிர்வாக அமைப்பில் ஒரு நபர் குறைவாக இருக்கிறார், அந்த ஒரு நபரை நிரப்புவது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. 12 கற்கள், 12 கோத்திரங்கள், 12 அப்போஸ்தலர் என்று அந்த 12 என்பது தலைமைத்துவத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. தலைமைத்துவம் அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த முதல் அதிகாரத்தில் அந்த 12வது நபரை தேர்ந்தெடுத்தது மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசிகளுக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது, மனஸ்தாபங்கள் வரும் பொழுது அதை தீர்த்து வைப்பதற்கு அவர்களுக்கு மேலான அல்லது அவர்களை சாராத எந்த விதமான சார்பும் இல்லாத ஒரு கவுன்சில், ஒரு அமைப்பை நாட வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் கிரேக்கர்களுக்கு கிரேக்கர்கள் செய்கிறாங்க, யூதர்களுக்கு யூதர்கள் செய்கிறாங்க என்ற அந்த பிரிவினை காணப்படுகிறது. இதெல்லாம் சபையில் இருக்கக்கூடாது, ஆனாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இருந்தது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அதற்கு என்று ஒரு தீர்வை கொண்டு வராங்க. இவர்களை விசாரிப்பதற்கு என்ற ஒரு நிர்வாக குழு, அந்த நிர்வாக குழு, அதை நம்ம டீக்கன்ஸ் என்று சொல்கிறோம். இவர்களை விசாரிப்பதற்காகவே ஒரு குழு, அதில் இருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, ஆதலால் சகோதரரை பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களே இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்போது அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்னா நிர்வாக ரீதியாக சில வேலைகளை, சில இடங்களை, சில நபர்களை தெரிவு செய்வது என்பது இன்றியமையாத ஒன்று. சபையினுடைய வேலைகள் சுமூகமாக இயங்குவதற்கு, பிரிவினைகள் இல்லாதபடிக்கு, தேவனுடைய எல்லா விதமான போதனைகளை செய்வதற்கு அப்போஸ்தலர்கள்
அவர்களுடைய வேலையை செய்யணும்னு சொன்னா இந்த பந்தி விசாரணை செய்வதற்கென்று ஒரு குழு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர்கள் பந்தி விசாரணைக்கு மட்டும்தானா அப்படின்னு சொன்னா அதற்காக மட்டும் இல்லை. இதில் பிலிப்புவை குறித்தும் ஸ்தேவானை குறித்தும் நம்ம பின் வரக்கூடிய அதிகாரங்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் ஊழியத்தையும் செய்தாங்க. பந்தி விசாரிப்பாக மட்டும்தான் அவங்க ஏற்படுத்தப்பட்டாங்க அப்படின்றது கிடையாது. அந்த நிர்வாக அமைப்பில் அவர்களுடைய முதன்மையான வேலை என்பது பந்தி விசாரணை செய்வது. இந்த சபையினுடைய நிர்வாகத்தை குறித்து அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் பரமேறி சென்ற பிறகு தேவனால் கொடுக்கப்பட்ட நேரடியான கட்டளைகளை அவர்கள் பெற்றுக்கொண்ட சீஷர்களாக இருந்த போதும் நிர்வாக அமைப்பு என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை அவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. சீஷர்களை வரவழைத்து இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இவர்கள் உங்களை விசாரிப்பது தான் இந்த சபையினுடைய ஒழுங்கிற்கு அவசியம் என்பதை தெரிவித்தாங்க. நிச்சயமா பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் சார்ல்ஸ். ஒரு நிர்வாகம் மிகவும் அவசியம் அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சாங்க. இப்போ ஒரு சாதாரண விசுவாசி தேவனுடைய சபையின் நிர்வாகத்தை பற்றி சொல்லலாம். நிர்வாகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டத்திட்டங்கள் என்னென்ன? இதை வந்து பவுல் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். ஏன் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்களை எழுதினவர் பவுல் என்று பார்க்கிறோம். இதை எதற்கு ஒப்பிடுறார் அப்படின்னா ஒரு சரீரத்திற்கு ஒப்பிடுகிறார். இப்போ நம்முடைய சரீரத்தில் தலை இருக்கிறது. தலை மாத்திரம் இருக்கிறதா, இல்லை அநேக அவயங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு அவயங்களையும் ஒவ்வொரு விசுவாசிக்கு மேற்கோள் காண்பித்து இந்த ஒவ்வொரு அவயங்களும் ஒரே சரீரத்தில் இணைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் பேசுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். எபேசு 1ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. அப்போது அந்த சபைக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போடுறாரு, சரீரமாகிய சபை. அப்போ இது யாருடைய சரீரம் அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் என்னவா இருக்கிறோம்? அங்கமாக இருக்கிறோம். இங்கே சதை என்று நாம் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல அவர் சொல்லும் பொழுது கட்டிடத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. நாம் ஒவ்வொருவரும் அந்த மாளிகையில் ஒவ்வொரு கற்களாக இருக்கிறோம் என்று பேசுவார். இப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால் எல்லாமே எல்லா உத்தரவும் யார்கிட்டேருந்து தான் வருது? கிறிஸ்து கிட்டேருந்து தான் வருது. இப்போ ஒரு சரீரம் செயல்படுது அப்படின்னா இந்த சரீரத்திற்கான செயல்பாட்டை எது தான் சிக்னல் கொடுக்குது? மூளை தான். தலையிலிருந்து தான் எல்லா சிக்னலும் வருகிறது என்று பார்க்கிறோம். அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது தலையாகிய கிறிஸ்து என்று அநேக இடங்களிலே அவர் எழுதுவார். ஏன்னா அவர் தான் மரிச்சிருக்கிறாரு. இந்த சபையை அவருக்காக ஏற்படுத்தப்பட்டது. அவரே அதை அரசாளுகை செய்கிறார். அதனால் நாம் எல்லாரும் அவருக்கு இசைவாய் கட்டுப்படுகிறோம். ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு அவயமும் என்ன பண்ணுது? தலைக்கு கீழ்ப்படுகிறது. அவர் சொல்லுகிற பிரகாரமாய் செய்கிறது. அந்த பிரகாரமாக ஒவ்வொரு விசுவாசியும் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடை விசுவாசிகளாகி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ஜாஷுவா. ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களில் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அடிப்படையான அம்சங்கள் அந்த விசுவாசிகிட்ட காணப்பட வேண்டும்? என்ன காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சரீரத்தினுடைய அங்கமாக அவர் தலையாக இருக்கிறார். அந்த சரீரத்தின் அங்கத்தினராக நான் இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கலன்னா அவங்களால சரியான முறையில் ஆவிக்கிறையில் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஏன்னா வசனம் சொல்கிறது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். அந்த தலையை பற்றி கொண்டாதான் இந்த சொல்லப்பட்ட வளர்ச்சி இருக்கும். நம்ம யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நானே மெய்யான திராட்சை செடி, என்னில நிலைத்திருக்கிறவன் தான் கனி கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த தலை இருக்கக்கூடிய இந்த சரீரத்தின் அங்கத்தினராக நான் இருக்கிறேன் என்பதை உணராத விசுவாசி சரியான வளர்ச்சியை பெற முடியாது என்பதே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. அதாவது அந்த பிலீவர் அல்லது அந்த விசுவாசி தேவனோடு கூட இணைந்திருந்தால் மட்டுமே, ஒரு கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய அவயம் என்று சொல்லிக்கொள்ள முடியும். மிக்க நன்றி பாஸ்டர். இந்த நாளின் நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சபை தேவனுடையது. அவர் ஆளுகை செய்கிறார். அவர் அந்த சபையை ஆளுகை செய்வதற்கும் சபையை நடத்துவதற்கும் பல திட்டங்களையும் வைத்திருக்கிறார், அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனோடு கூட இணைவதற்கு ஆண்டவர் பல முயற்சிகளை செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாகவே நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து
வேதத்தினுடைய உண்மையான சத்தியங்களை அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.